எனக்கு தெரிந்த ஒரு நபர் சொன்ன ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் ஒரு இடம் வாங்கியிருந்தாரு. அந்த இடத்துல பக்கத்துல இருந்த இடத்துக்காரர் சொல்லும் போது, நானும் தெரியாம ஏமாந்து இந்த இடத்த வாங்கிட்டேன், இந்த ரூபாய்க்கு கொடுத்து. இது இது அப்ரூவல் இல்லாதது, இதை நம்ம விற்க முடியாது, நமக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் இங்க வராது இந்த இடத்துக்கு, அதனால நானே கொடுத்துடலாம்னு நினைக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது, அவரும் அப்படியா, இந்த இடம் அப்போ நமக்கு வேல்யூ இருக்காதா, நமக்கு அந்த அளவுக்கு இதுல நம்ம இருந்தா நமக்கு எந்த வசதி வாய்ப்பு இல்லாம போயிருமோ என்று அவர் நினைத்து விட்டார். அதை சொல்லும் போது அப்படியே அப்போ இதை என்ன செய்வதுன்னு தெரியலேன்னு ஒரு நிலைமைக்கு அந்த ஆள் இவரை தள்ளி விட்டார். இனிமேல் அந்த இடத்த நான் கொடுக்க போறேன், உங்களுக்கும் கொடுக்கணும்னா சொல்லுங்க, நம்ம நல்ல வேங்கின ரேட்டுக்கே கொடுத்துடலாம், இல்லாட்டா அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னதுனால இவரும் பயந்து அதை கொடுத்து விட்டார். ஆனாலும் சில நாட்களுக்கு பிறகுதான் அதோட சூழ்ச்சி என்னன்னா, அந்த நபரு இவர்கிட்ட போய் தான் சில காரியத்தை சொல்லி இருக்கிறாரு. தன் பக்கத்துல இடத்துக்காரரு தனக்கு நெருங்கிய நமக்கு தெரிஞ்சவரை வைக்கணும்னு சொல்லி இவரை அந்த இடத்தை விட்டு விலகிறதுக்கு சில வார்த்தைகளை பயமுறுத்துதல அவர் சொல்லி இருக்கிறாரு. அது தெரியாம இவரும் யோசிக்காம பயந்து தைரியமாக இருக்க வேண்டிய காரியத்துல சில காரியத்துல யோசிக்காம இவர் விட்டுட்டாரு. இப்போ அந்த இடத்த அவங்களே தெரிஞ்சவங்களுக்கு வாங்கிட்டாங்க, பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. எனக்கு இது அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது இதுல ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கணும். மனிதர்கள் சில காரியத்தை நம்ம பயமுறுத்துவாங்க, அவங்களுடைய சுய லாபத்துக்காகவும் அவங்களுடைய காரியம் நடக்குவதற்காகவும் உங்ககிட்ட இருக்கிற சில காரியத்தை சில வசதிகளை தனக்கானதாக மாற்றிக்கொள்ளவும் சில மனிதர்கள் உங்களை பயமுறுத்துவாங்க. நீங்க பயந்துடக்கூடாது. ஆண்டவர் மேல நீங்க பற்றுதலாக இருந்தா சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணும். கர்த்தர் அதை தான் உங்களிடத்துல விரும்புகிறார். சிங்கத்தை போல தைரியமாக, என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு நிச்சயம் இதை அவர் கொடுத்திருக்கிறார்னா ஆசீர்வாதமாக தான் கொடுத்திருப்பாரு. நிச்சயம் இப்ப இல்லைனாலும் இன்னும் சில காலங்கள் அது நல்ல விளைச்சலையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் எனக்கு தரும் என்று நீங்க விசுவாசத்தோடு இருக்கணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.